வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பயங்கர கோவப்பட்டதை திட்டிருக்காரு. என்னன்னு பார்ப்போம். நிகிலேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹலோ ப்ரோ, சாம்சங் டேப் S9 மாஸ்டர் டிடெக்டட் யூஎஸ்பி போர்ட்னு வந்துச்சு ப்ரோ. ஜன்னல் பக்கத்தில் வச்சுருந்தேன் மழை பெய்யும் போது. ஸோ அதனால இருக்கும்னு நினச்சேன். ஸோ ட்ரைட் த போர்ட் ஓவர் நைட்டு, தென் டேரெக்டாக ஏர் ஃப்ரம் டேபிள் ஃபேனில் வேறு காமிச்சிருக்காரு போல். 5 hours in hostel, still problem persist. Then came to my home from hostel and waited for some time and then problem still persisted. First ஒரு local shopல போர்ட் க்ளீன் பண்ணி தர சொல்லி கேட்டேன், பட் நோ யூஸ். தென் went to Samsung service center and asked them. They said charger board போயிடுச்சா, போர்டு மொத்தமாக தான் மாற்றணும் and asked around 1500. ப்ரோ அந்த சார்ஜிங் போர்ட் மட்டும் மாற்றி கொடுப்பாங்க, சி டைப். என் தங்கச்சியோட டேப் ஒரு நிமிஷம் என்ன நினச்சேன் தெரியுமா, 2000 குள்ள தான் வந்துச்சு ப்ரோ. சார்ஜர் போர்டு போயிடுச்சு அப்படிங்கறத நான் மொத்தமா சேஞ்சே பண்ணும் போர்டுன்னு நினைச்சிட்டேன். சரி, தென் அவங்க கிட்ட எனக்கு ADLD இருக்குன்னு சொன்னேன். ஸோ தே செட் டு கான்டாக்ட் சர்விஃபை கஸ்டமர் கேர். ஆஃப்டர் கோயிங் டு தேர் வெப்சைட், சர்விஃபை ஆஸ்ட் ஃபார் ₹3600. என்னத்துக்கு? அட்மின் ஃபீஸா? வேணா போங்க, வீணா போனவனுங்க. ₹1500 ரிப்பேருக்கு, ப்ராசஸிங் ஃபீ ₹3600 கேட்கலாம். So did not avail the insurance. The service center said it will take around 3 days to repair the tab, but I had to go back to my college. So I said that I will go to the service center near my college and I came home. After this I plugged in my charger and it still shows the moisture detector error. விரக்தியில disregarded the message and still charge போட்டே இருந்தேன். After 2 to 3 times, I got solved automatically. The error did not arise. Then I used another charger and the error came again. After checking Reddit, found that this is a charger speed issue. Slow. The charger or the speed slow. The device considers that as a moisture and alerts. And in the false error, நிறைய பேருக்கு வந்திருந்தது சொல்லி அதில் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு போய் ₹1500 கேட்டானுங்க ப்ரோ. நல்ல வேலை 3 நாள் லேட் ஆனு சொன்னாங்க, இல்லைனா உடனே ரிப்பேர் பண்ணியிருந்திருப்பேன். learned that we should wait for some time before doing something immediately. Correct. If a software problem arises, kindly check the Reddit about it and then take action. இல்ல ஜோக் என்ன, இதுல ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. இந்த மாதிரி உங்களுக்கு மாஸ்டர் இருக்காதுன்னு தெரிஞ்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, சும்மா காட்டுது அப்படின்னா அந்த சார்ஜிங் போர்ட்டுக்கு அந்த சர்வீஸ் ஒன்று இருக்கும். அதில் போயிட்டு கிளியர் டேட்டா கொடுத்தோம்னா அந்த மாஸ்டர் கண்டென்ட் போயிடும், அந்த அலர்ட் போயிடும். இல்லை ஹைலைட் யோசிச்சு பாருங்க, புதுசு மற்ற நகரமோ அதே சார்ஜர் அதே அலர்ட் வரும். எப்படி இருக்கும்? அதுதான் சொல்றேன். சர்வீஸ் இல்ல அந்த இது ஆக்சுவலா போயிரும் ப்ரோ. அது ஒரு பக் இருந்துச்சு, நடுவுல இருந்துச்சு. அது இப்போ திரும்ப இவர் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ சொல்லி இருக்கிறாரு அவர். இல்லை இந்த மாதிரி பிரச்சனை வந்து நான் இதுக்கு முன்னாடி iPhone 12 miniல பார்த்துருக்கேன் ப்ரோ. அதே மாதிரி சாம்சங்கில் வந்து S23ல ஒரு நாள் என்னாச்சு, நான் சைக்கிளிங் போயிருந்தேன், சரியான மழை. ஃபோன் வந்து நான் பிளாஸ்டிக் கவர்லாம் வச்சிடல, பாக்கெட்டில் தான் வச்சிருந்தேன். ஆனால் என்ன பண்ணிட்டேன், இப்படி அப்சைட் டவுன் வச்சேன். ஓகே, அதாவது போர்ட் வந்து கீழே இருக்கிற மாதிரி தலைகீழ ஃபோனை உள்ள தள்ளினேன். போர்ட் மேலே இருக்கிற மாதிரி இருந்தால் தண்ணி உள்ள சீப்பாகுமேனு. தண்ணி ஆனால் லைட்டாக பட்டுருச்சு ஃபோன் மேலே, அதனால மாய்ஸ்சர் டிடெக்டர்னு சொல்லிச்சு. அப்புறம் ஓரமாக கொஞ்ச நேரம் வச்சுட்டு டிஸ்டர்ப் பண்ணாம அப்படிலாம் வச்சுட்டு சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு திரும்ப எடுத்ததுக்கப்புறம் நார்மல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி வரல. பட் நிஜமாவே மலையில எக்ஸ்போஸ் ஆகும்போது 12 mini மலையில இதே மாதிரி எக்ஸ்போஸ் ஆச்சு. ஒரு தடவை பைக்ல வரும்போது மழை பெஞ்சிருச்சு, அப்போ லைட்டா பேக்கெட்ல இருந்தனால அந்த ஈரம் பட்டுருச்சு. கண்டிப்பா ஆகும். ஸோ அதையும் வெளில எடுத்துட்டு இப்படி உலுக்கிட்டு கொஞ்ச நேரம் வச்சிருந்தேன். ஊறிடும், பேண்ட்ல இருக்க அந்த தண்ணி அப்படியே ஊறி ஒரு மாதிரி சீரியஸாங்க. ஸோ அதனால இப்போ யாரு நம்ம ஆள் தானா? டிஸ்கவுண்ட் அன்லாக்டா செப் ஆக்டிவ் ஏதோ இவன் அமேஸ்வீட்டு, அதுதான் தெரியுது. ஏதோ 3 மாசம் டிஸ்கவுண்ட் தரானா? எதுக்கு? கோச்சுக்கா? அமேஸ்வீட் கோச்சுக்கா? தெரியல, அப்படிதான் நினைக்கிறேன். எதையாவது சொல்லுவான் போல. வரியா? தேவையில்லடா, நாங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா அப்பயே நல்லா வரியா அப்படின்னு போங்கடா அந்த பக்கம். அப்படிதான். சரி ரைட்டு. மொத்தம் ஒரு நல்ல ஃபைண்டிங்கு. யாருக்காவது உங்களுக்குலாம் இந்த மாதிரி வந்ததுன்னா அவசரப்படாதீங்க. விக்னேஷ் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஹாய் சிவா ப்ரோ, ஆஃப்டர் லாங் டைம் OnePlus Nord Buds 3 வாங்கி 2 months யூஸ் பண்ணுறேன் ப்ரோ. பேட்டரிக்கு 10/10 கொடுப்பேன், ஆடியோக்கு 10/10, கால்ஸுக்கும் 10/10. பேஸ் குவாலிட்டி சூப்பராக இருக்கு ப்ரோ கம்பேர்ட் டு அதர் TWS. ரொம்ப ஹாப்பியாக இருக்கார் போல. வாழ்க, என்ஜாய் பண்ணுங்க. ரவி அப்படிங்கிற நண்பர் வந்து, சிவா ப்ரோ நான் ஆகஸ்ட் மந்த்தில் போட் 103 version 2 ப்ரோ V2 Pro 599க்கு வாங்கினேன். இப்போ பவர் ஆன் ஆகலை, 1 year வாரண்டி இருக்குது. இன்னும் கிளைம் பண்ண போனால் அவங்க ப்ளூ டாட்டில் பிக்கப்புக்கு அரேஞ்ச் பண்ணால் கொரியர் பர்சன் செக் பண்ணி பிக் பண்ணுவாங்க. இப்போ ஃபிசிக்கல் டேமேஜ் கிளைம் ரிஜெக்டட்னு சொல்கிறாங்க. மெயில் மட்டும் கொரியர் பர்சன் செக் பண்ணுறாங்க. இப்போது ஃபிசிக்கல் டேமேஜ் இருந்தால் அப்போவே ரிஜெக்ட் பண்ணுவாங்க. இப்போ இப்படி சொல்கிறாங்க. நீங்கள் ரீட்வீட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆமாம், அவரோட ஆல்சோ அதில் டேமேஜஸ் கூட இல்லை. இப்போ ஃபோட்டோ வீடியோ கேட்குறாங்க, கொரியர் பர்சன் செக் பண்ணது வீடியோ ஆர் ஃபோட்டோ கேட்குறாங்க. இப்போ கேட்குறாங்க பிஃபோர் பிக்கப்புக்கு
நான் பிக்ஸ் சென்ட் பண்ணலைன்னு சொல்கிறாங்க. கஸ்டமர் கேர் கால் பண்ணால் ரொம்ப மோசமாக சொல்கிறாங்க. இங்கிலீஷ் ஹிந்தி மட்டும்தான் இருக்குது. எனக்கு 599 ரொம்ப பெருசு. மை ஃபோன் 3.5mm ஜாக் இல்லை. நான் ஆகஸ்ட் 6th வாங்கினேன். செப்டம்பர் 18th இருந்து மைக் ஒர்க் ஆகலை. மைக் தானேன்னு அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது ஒவ்வொன்றா போயிட்டு இருக்கு. அதுக்கு ப்ராப்ளமான ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கிறாரு. எல்ஏ போட்டு உன்னை வந்து நாங்கள் ஆக்சுவலாக என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா மேட் இன் இந்தியா. அவரோட ட்வீட்டை நீங்கள் ரீட் பண்ணியிருந்தீங்க. அப்பயும் போட்டு எதுவும் பண்ணல. அவன் பண்ண மாட்டான். எனக்கு தெரிஞ்சு நம்பர் 1 பிராண்ட் இல்லை, அப்படிதான் பண்ண மாட்டாங்க. நிறைய சேல்ஸ் மட்டும் தான் நான் பண்ணுவோம், சர்வீஸ்லாம் பண்ண மாட்டேன். யூஸ் அண்ட் த்ரோ தான். ஐ வாஸ் ஆக்சுவலி பிஸி இன் ஷார்ட் டைம். இந்த போட் சர்வீஸ் சென்டர் போனீங்கன்னா ஒரு ஊரே நிற்குங்க உள்ள. ஆனால் மிரண்டுட்டேன் பார்த்துட்டு. என்ன 200 ரூபாய்க்கு பட்ஸ் வரவங்க எல்லாருமே போட்டு தான். ஸ்பீக்கர் போயிருச்சுன்றாங்க, நெக் பேண்ட் போயிருச்சுன்றாங்க, பட்ஸ் போயிருச்சுன்றாங்க. அவ்வளோ பேர் நிற்கிறாங்க ப்ரோ. இல்லை ஒரு டைம்லாம் ப்ரோ போட் என்ன சொன்னான்னா, நம்ம ஜஸ்டஸ் ப்ரோ அந்த கெட் நியூக்காக பேசிட்டு இருக்கும்போது அப்போ இன்சைடர் இன்ஃபார்மர்லாம் வரும்ல, அப்போல்லாம் சொல்லுவார். பழைய வீடியோலேயும் சொல்லியிருப்பேன். அப்போயே போட் அப்படின்னா ஒரு நாளைக்கு அமேசான் ஃப்ளிப்கார்ட் வழியா இல்லாட்டி அவனோட வேர் ஹவுஸ்லேருந்து ஒரு நாளைக்கு மினிமம் 15,000 ப்ராடக்ட் இருக்கும். அதுதான் சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஆஃபர்ஸ், அவ்வளோ டிஸ்கவுண்ட்ஸ் தரான் ப்ரோ. பரவாயில்ல, சரி. இது ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்கு, எல்லாமேலாம் நல்லா இல்லைங்க. அவன்கிட்ட அதுதான் பிரச்சனை. ரவி ப்ரோக்கு இது ஃபிக்ஸ் ஆச்சுன்னா சந்தோஷம், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கணும். அப்புறம் கார்த்திக் ராஜா அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ ஐ எம் ஃபேஸிங் அன் இஷ்யூ while using OnePlus டிவைஸ். ஆமாம் ப்ரோ பார்த்தேன். ஐ எம் ஹேவிங் ஹெட்டேக். இதுக்கு ரிப்ளை வர பண்ணியிருந்தேன். என்ன ப்ரோ இது? ஆமாம் சரி, நம்ம இதுக்கு ஐ எம் ஹேவிங் இந்த இஷ்யூ வந்து என்னோட தம்பி ஒருத்தர் தான். அவனுக்கு வந்து OnePlus 7லாம் யூஸ் பண்ணுற அந்த டைமில் அவனுக்கு இந்த இஷ்யூ இருந்துச்சு. அவன் சாம்சங் ஃபோன் இல்லை வேறு எந்த பிராண்ட் யூஸ் பண்ணாலும், அவங்க அப்பாவோட சோனி ஃபோன் அதெல்லாம் யூஸ் பண்ணால் அந்த பிரச்சனை இல்லை, நோக்கியா அதெல்லாம் யூஸ் பண்ணவும் இல்லை. ஆனால் OnePlus மட்டும் அவன் யூஸ் பண்ணானா அந்த டிஸ்பிளே பார்க்கும்போது அவனுக்கு மைக்ரைன் வந்துச்சு, பயங்கரமான தலைவலி அவனுக்கு. ஆனால் அந்த ஃபோனை விற்றுட்டான் பாதியிலே. 6 மாதம் நம்ம யூஸ் பண்ணி விற்றுட்டான். அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியல தலைவலி. நான் தான் இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோவில் சொல்லியிருக்கேனே, ரவுட்டர் பக்கத்துலேயோ இல்லாட்டி ஒரு சில ஃபோன்ஸ்க்கு பக்கத்துலேயோ இருந்தால் என் தங்கச்சியும் மைக்ரைன் ரிப்போர்ட் பண்ணுறா. அது கொஞ்சம் கொலராக தான் இருக்குது. பட் ஆனால் அந்த OnePlusல அந்த டிஸ்பிளேயோட இது ஏதோ பிரச்சனை இருக்குது. அந்த டிஸ்பிளே மேட்டு ஸ்கோர் வாங்குறேன் அது இதுன்ட்டு அது வந்து நிறைய பேர் சொன்னாங்க மைக்ரைன் இருக்குது அப்படின்ட்டு. பட் நான் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். பட் இப்போ ரீசெண்டாக இவர் ஒருத்தர் போட்டு எனக்கு என்னன்னா டிசி டிமிங் இருக்குது, பிடபிள்யூஎம் டிமிங் இருக்குது, எல்லா டிமிங்கும் இருக்குது. அப்புறமா ஒருத்தருக்கு மைக்ரைன் வருதுன்னா அப்போ அன்யூஷுவல் ஃப்ரீக்வன்சி ஏதாவது இருக்கும், ஏதோ ஒன்று இருக்குது தெரில. ஆனால் நண்பர்களே, உங்களில் யாருக்காவது வந்து இப்போ OnePlus யூஸ் பண்ணும்போது கண் இரிட்டேஷன் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா சொல்லுங்கள். தலைவலி மெயினாக, கண் இரிட்டேஷன் கூட இல்லை, மெயினாக தலைவலி தான். இங்கே பாருங்களேன், அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஐ எம் ஹேவிங் ஹெட்டேக் இஷ்யூ while using OnePlus devices in recent times. Initially when I use OnePlus 13R, I have severe migraine while using the device, especially while taking calls. But when I switched over to iQOO Neo 10, I don't have that issue. Because of this, which I sold my OnePlus 13R and bought OnePlus Nord 5, still having the same issue of getting headaches while taking calls. Anyone facing similar issues with the OnePlus devices and authorized service center could not provide a solution to this. சத்தியமா ஐடியா இருக்காது ப்ரோ. ப்ரோ அந்த டேப் பாருங்க ப்ரோ, டேப்ல மாய்ஸ்சர் டிடெக்டர் என்ன போட மாத்தணும்னால அப்படிதான் ப்ரோ பேசுவாங்க. அவங்களுக்கு ஐடியாவே இருக்காது. இந்த மாதிரி நீங்க ஒரு இஷ்யூ ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா வந்து அவங்களுக்கே அது ஒரு புதுசா இருக்கும், புது கேஸ் பக்குன்னு ஆகும். என்ன இவர் ஏதோ புதுசா சொல்றாரு அப்படின்னு இருக்கும். அப்போ உங்களுக்கு OnePlus பிராண்டோட டிவைஸ் செட் ஆகல. இது கொஞ்சம் கொடூரமா தான் இருக்கு. வேற வழி இல்ல, அதையும் வித்தாகணும். இப்போ Nord 5 ஃபேமிலில யார்கிட்டயாவது கொடுத்துட்டு வேற யார்கிட்டயாவது ஃபோன் வாங்கிக்கோங்க. நீங்க வேற ஏதாவது ஃபோன் வாங்கணும், வேற ஃபேமிலில யார்கிட்டயாவது வேற பிராண்ட் இருந்ததுன்னா அதை வாங்கிக்கோங்க. அடுத்து எஸ்பிகே அப்படிங்கிற நண்பர் வந்து, வணக்கம் சிவா ப்ரோ, ஏர் ஃபில்டர்லாம் இப்போ நிறையா ஆன்லைனில் பார்க்க முடியுது ப்ரோ. எல்லா ஃபாரஸ்ட் அண்ட் ட்ரீஸை விட்டுட்டு இப்போ ஏர் பொல்யூஷன்னு கத்திட்டு இருக்கானுங்க. ஒழுங்காக ட்ரீஸை வழங்கடான்னா டாக்டர் அப்துல் கலாம் சார் சொன்ன மாதிரி இப்போ யாருமே அவேர்னஸ் கொடுக்கறது இல்லை. எல்லாரும் வீட்டில் ஒரு ட்ரீ வைங்கன்னு, ஒரு பொல்யூஷன் கம்மியாகும்னு டெரேஸில் தோட்டம் வைங்க, வீட்டில் சில பிளான்ட்ஸ்லாம் வளர்க்கணும், நேச்சுரல் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணணும், பார்க்க போகணும். ஆர்டிஃபிஷியலாக எப்போவுமே நமக்கு நல்லது தான், நல்லதில்லை. ஆர்டிஃபிஷியல் எப்பயுமே நல்லதில்லை, கொஞ்சம் நாளில் தான் நல்லாயிருக்கும். பட் அவர் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். நெட்ஒர்க் ப்ரைஸு ஏற்ற போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆமாம், ஜியோ ஃப்ரீன்னு உள்ளே வந்தான். பட் இப்போ என்னடான்னா மனசாட்சியே இல்லாமல் காசு வாங்குறான். அவனை விட்டால் மணி விட எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்து இன்னும் கூட ஆசை அடங்காமல் செத்த அப்புறமும் கூட எல்லா காசையும் எடுத்துட்டு தான் போவான் போல, பிளான் பண்ணி இருக்கான் போல. இதில் இந்த மாமாட்ராய் அவனுக்கு தான் விளக்கு பிடிக்கிறான். கேட்கறது இல்லையா? என்ன கொடுமை தான் இதெல்லாம். பிஎம் சார் வேற அவனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்காரு. இந்த கவர்மெண்ட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுறான்னு பேரில் உள்ளே வந்து இப்போ கார்பரேட்டுக்கு நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இதில் மக்கள் கஷ்டப்பட்டு
உழைக்கிற ரத்தமே உறிஞ்சி எடுக்கிறாங்க. இதுக்கு என்ன முடிவுன்னே தெரியல ப்ரோ. எல்லாத்துக்கும் காரணம் ஜியோ. அதுக்கு சப்போர்ட் பண்ண கவர்மெண்ட் கேட்க யாருமே இல்லை. இவங்க நெட்வொர்க்னாலேயே நிறையா மொபைல் ப்ராப்ளம் ஆகுது. எனக்கு ஸ்டாண்ட் பைலாம் பார்த்தீங்கன்னா 15 to 20 குறையுது ப்ரோ. ரூம்குள்ளே தான் வச்சுருந்தேன். வெளியில் இருந்தால் 3 to 5 தான் ஆகுது. மொபைலை விட்டுட்டு வாசல்லையே வைக்க முடியும், மொபைலை வீட்டு வாசல்லையே வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆதங்கத்தோட கேட்டிருக்காரு. இல்லை, ஆனால் ஃபேக்ட் தான். இந்த நெட்வொர்க் இஷ்யூஸை பற்றி நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோவில் அடிக்கடி பேசிட்டோம். அதை தாண்டி இப்போ ஒரு சொன்ன மாதிரி இந்த மரம் செடி கொடி ப்ரோ, ஃபஸ்ட்டு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா நம்ம ஊரில், நான் இப்போ ஆக்சுவலாக சவுத் பண்ணேன் இல்லையா, அதை நான் திரும்ப சொல்ல காரணம் இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம வேற பாப்புலேஷன் மாதிரி இருக்கு. எனக்கு எப்படின்னா அங்கே இன்னொன்று மக்கள் குப்பை போட மாட்டேங்கிறாங்க, அதுதான் மெயினே. இன்னொன்று ப்ரோ, எல்லார் வீட்டை சுற்றியும் மண்ணு இருக்கு ப்ரோ. மண்ணு இருக்கு, கான்கிரீட் ரொம்ப இல்ல ப்ரோ. ஏதாவது ஒரு செடி வளர்ந்துட்டு இருக்கும். கான்கிரீட் இல்ல ப்ரோ. எங்க பார்த்தாலுமே கான்கிரீட்ங்கிறது வீட்டுக்குள்ள இருக்கு, வீட்டு வாசல்ல இருக்கு, கார் பார்க் பண்றதுக்கு இருந்தா அங்க இருக்கு. மத்தபடி எங்க போனாலுமே யாராவது வந்து மரம் செடி தான் வச்சிருக்காங்க. வந்து மண்ணு இருக்கும் கொஞ்சம், அப்படிதான் இருக்கு. பட் நம்ம ஊர்ல இப்ப சென்னையில எடுத்துக்கோங்களேன், பக்கத்து வீட்டுக்காரனோட சன்ஷேடு நம்ம வீட்டுக்குள்ள வரும், அந்த அளவுக்கு இருக்கும். எல்லாரும் பக்கத்துல அப்படியே அடிச்சு நொறுக்கி அப்படிதான் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு கூத்து என்ன நடக்கும் தெரியுமா, வாயை திறந்தாலே 1008 பிரச்சனை, சண்டை போட்டுட்டு இருப்பான் பக்கத்து வீட்டுக்காரன். பெயிண்ட் அடிக்கும் போது மட்டும் நம்மகிட்ட வருவான். ஏன் தெரியுமா, நம்ம வீட்டு வழியா தான் சாரம் கட்டி மேல போய் பெயிண்ட் அடிக்கணும். அதுக்கு முன்னால நம்மகிட்ட ஏறுறது, எதுக்கு எடுத்தாலும் ஏறுறது. இல்ல, இங்க சென்னையில கொஞ்சம் கேவலமா தாங்க இருக்கு. நான் ஊருக்குலாம் போனேன்னா எனக்கு வந்து செம்மையா இருக்கு, பாரடைஸ் வேற லெவல். இங்க பாருங்களேன், இப்போ எங்க ஊர்லயே வந்து நிறைய பேர் எப்படி அடாப்ட் ஆயிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்றது வந்து திருநெல்வேலி, தென்காசி அந்த சைடு பிளாஸ்டிக் கவர்ல காஃபி வாங்கி குடிச்சிட்டு இருக்காங்க. சரியா, இவ்வளவு பிரச்சனையை பத்தி எல்லாத்துலயும் சொல்லிட்டு இருக்கோம். வந்தா பாத்துக்கலாங்கிறாங்களாம் எங்க அப்பா சொல்றாங்க. ஏமா ஒரு தூக்குவாளி எடுத்துட்டு போனா என்னமான்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஏன்னா டெனன்ட் ஒருத்தங்க இருக்காங்களா, ஏமா ஒரு தூக்குவாளி எடுத்துட்டு போங்களேம்மா அப்படின்னு இருக்காங்களாம். அது எடுத்துட்டு போனா கொஞ்சம் கூச்சமா இருக்கு, எல்லாரும் பாப்பாங்க. என்ன அதுல என்ன இருக்கு, நிஜமா என்ன இருக்கு, மாறிட்டாங்க. சிட்டிக்கு ஈக்குவலா வரணும்ல, எங்களுக்கும் அந்த வியாதியெல்லாம் வேணும். சிட்டில தான் ப்ரோ இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, எங்களுக்கும் அந்த வியாதியெல்லாம் வேணும். நாங்க ஃபேமஸ் ஆகிறதா. சிட்டில என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா ப்ரோ, இப்போ ஓரளவுக்கு ஹெல்த் ரிலேட்டட் அவேர்னஸ் இருக்கு. ஆனா கொடுமை என்னன்னா என்விரான்மெண்ட் இல்ல. இப்போ இவங்க வந்து நிறைய பேர் வெளியில போய் ஓடணும்னு நினைக்கிறாங்க, பாடணும்னு நினைக்கிறாங்க, பழைய மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. வெளியில போனா திரும்ப வீட்டுக்கு ரொம்ப அடையாளம் தெரியல, அவ்வளவு மண் இருக்கு, மண் இருக்கு, ரோடு இல்ல. ஸோ இது வந்து ஒரு மாதிரி இருக்குங்க, ஒரு கொடூரமான ஒரு நிலைமையில இருக்கும். இதுக்கு தீர்வு இருக்கான்னு கேட்டா அதுக்கு தான் நான் சொல்லியிருந்தேன், இண்டிவிஜுவல்ஸ் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். நம்மளும் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். எல்லாருமே சேர்ந்து எதிர்க்கலாம்ல, இந்த இடத்துல இது வேணாம், இந்த இடத்துல இது வைக்கணும், இது பண்ணணும், இப்படி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம தான் ரெக்வஸ்ட் பண்றோம். யார் ரெக்வஸ்ட் பண்றா, யாருமே பண்றது இல்லை. ஸோ அதனால நம்ம பண்றது இல்லைன்னு அவங்களும் ரொம்ப அலட்சியமா இருந்துக்கிறாங்க. அப்படிதான் போயிட்டு இருக்கு. ரைட்டு, அடுத்து டிமாண்ட் ஸ்லேயர் அப்படிங்கிறவர் வந்து ப்ரோ நத்திங் ஃபோன் 3 பக்ஸ். ஓ, நத்திங் ஃபோன் 3 ரிவ்யூ, இல்ல நத்திங் ஃபோன் 3 ரிவ்யூ அப்படிங்கிறது தாண்டி பக்ஸ். கூகுள் லென்ஸ்ல ஸ்கேன் பண்ணா கண்டினியூஸா பண்ண முடியல. 2 கொஸ்டின் சர்ச் பண்ணா அதையே க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் ஓபன் பண்ணி தான் சர்ச் பண்ண முடியுது. ஆஃபீஸ்ல டெஸ்ட் கொடுத்து பார்த்தேன், கடுப்பா இருக்கு. சரி, கேமரால பார்க்கும்போது ஷார்ட் பண்ணும்போதும் சூப்பரா இருக்கு, வைப்ரண்டா நல்லா பஞ்சியா இருக்கு. போஸ்ட் ப்ராசஸிங்ல நல்லா இல்ல. ஐபோன் 16 கூட கம்பேர் பண்ணிட்டு இருந்தேன், கேமராலாம் சூப்பரா இருந்துச்சு. நத்திங் ஃபோன் 3ல ஆஃப்டர் டேக்கிங் நல்லா இல்ல, ஒரு அசிங்கமா போச்சு குமார் தான். அதாவது வியூ ஃபைண்ட்ல பார்க்கும்போது சூப்பரா இருந்துச்சு, என்னடா ஐபோனோட பயங்கரமா இருக்குன்னு அவுட்புட் பார்த்தா தண்டகரம். அன்லாக் பண்ண உடனே சம்டைம்ஸ் லாக் ஸ்கிரீன் வால்பேப்பர் இங்க இருங்க, நான் உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு தெரியும். கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இது வந்து யாருன்னா ஆர்வி டெக். ஓகே, ஆர்வி டெக் வந்து இத முடிச்சிட்டாராமா. ஆமா, வேணா போய் கம்பீட் பண்ணலாம். வரியா சோடி போடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு கம்பீட் அப்படின்னு அனுப்பலாம். இல்லாட்டி ரிப்ளை அப்படின்னு கொடுத்துட்டு, இதெல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ நிஜமா. சுடர் என்ன பண்ணா, இங்க இருங்க, ரிப்ளை ஃபயரா அனுப்பியிருக்கேன். சுடர் என்ன பண்ணியிருந்தான், ஒரு 1 கிலோமீட்டர் கூட நடக்கல, அதுக்கு ரிப்ளை எவ்வளவு சர்க்காசமா வந்தது தெரியுமா. 1 கிலோமீட்டர் கூட நடக்காம க்ளோஸ் பண்ணிட்டான். ஒன்னு என்னடா கால் வலிக்குதா, ட்ரெட்மில் புகாஞ்சிடுச்சா, அந்த மாதிரிலாம் ரிப்ளை வருது. ஏதாவது போய் பண்றா அப்படி நம்ம ரிப்ளை கொடுக்கலாம், வேணா போய் நக்கலா ஜாலி. ஆமா, இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா இருக்கு ப்ரோ, இதெல்லாம் நல்ல விஷயமா இருக்கு. ஆனா நத்திங் ஃபோன் 3 தான் நல்லா இல்ல. ஆனா இது எப்படி இருந்ததுன்னா ப்ரோ, நத்திங் ஃபோன் 3 பக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணலாங்க, அவங்க அப்டேட்ஸ் ரிப்பீட்டடா கொடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் நீங்களும் உங்க நத்திங் கம்யூனிட்டியில போய் ரிப்போர்ட் பண்ணுங்க, அவங்க ரெஸ்பான்ஸ் எடுத்து அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு என்னன்னா கம்யூனிட்டி கொஞ்சம் ஆக்டிவான கம்யூனிட்டி தான். ஆமா உண்மை. போட்டோஸ் வந்து கொஞ்சம் மியூட்டடா இருக்கு, நம்ம அந்த பிக்சல்ல சொன்னதான் லைட்டா கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்தா தான் நல்லா இருக்கு. நத்திங் ஃபோன் 3 ஃபுல் ரிவ்யூ போட வரேன் ப்ரோ, லைக் 2 years. I also have nothing phone 2.
சம்டைம் ஃபோன் ஸ்க்ரீன் ஃப்ரீஸ் ஆகிடுது ப்ரோ, லைக் ஸ்க்ரீன் டச் நாட் ஒர்க்கிங், கால் வருது, மெசேஜ் வருது, வால்யூம் அப் டவுன், ஸ்க்ரீனில் டிஸ்பிளே இண்டிகேட்டர்லாம் ஷோ ஆகுது, பட் நான் டச் பண்ணால் நோ ரெஸ்பான்ஸ். ரீஸ்டார்ட் கூட பண்ண முடியல, பிகாஸ் அதுதான் டச் ஸ்க்ரீன் ஃப்ரீஸ் ஆகிருக்கு. சூஸ் பண்ணுறதுக்கு ரீஸ்டார்டர் சுவிச் ஆஃப் பண்ணணும். 2 times ஹேப்பன்டு. இந்த வால்யூம் பட்டன் அண்ட் பவர் பட்டன் கிளிக் பண்ணி தான் சரி பண்ணுறேன். வால்யூம் அப் அண்ட் பவர் பட்டன் அழுத்தணும்னா ஃபோர்ஸ் ரீபூட். எவ்வளோ பிரச்சனை எல்லாருக்கும், ஏலே நத்திங். அடுத்து சந்தோஷ் அப்படின்னு நண்பர் வந்து, ஹலோ சிவா ப்ரோ, ஐ எம் யூசிங் மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷன் ஃபார் 9 months. ஐ டிட் நாட் அப்டேட் த ஃபோன் சின்ஸ் பையிங். ப்ரோஸ் ஆஃப் திஸ் ஃபோன் இஸ் குட் டிஸ்பிளே, ஸ்லீக் ஃபார்ம் ஃபேக்டர், லெஸ் வெயிட், ஃபாஸ்ட் சார்ஜிங், மிக்சட் ஃபில் ஃபேக்டர் என்னன்னா பேட்டரி லைஃப். கான்ஸ் ஆஃப் திஸ் ஃபோன் வந்து சம்டைம்ஸ் there is a lag in the camera app and even while using the phone there are occasional slowdowns. Also camera performance is not consistent. ஆனா அப்டேட்டே பண்ணாம ஒருத்தர் வந்து நல்லா இருக்கு போல ஃபோன் அவருக்கு, பரவாயில்ல விவரமா இருக்காரு. லைட் பக்ஸோட தப்பிச்சிட்டீங்க, இல்லை ஹெவி பக்ஸா இருக்கும். அடுத்து பிரகாஷ் சூர்யா, ரியல்மி பக்கமே போக மாட்டேன்னு சொன்ன சப்ஸ்கிரைபர் ப்ரோ. நான் GT60 யூசர் பிஃபோர் UI 6ல அப்படி சொன்னேன். ஆஃப்டர் UI 7 கேமரா இம்ப்ரூவ் ஆயிருக்கு ப்ரோ. ஆச்சரியம் ரியல்மி நீ எப்படா நான் சிவா ப்ரோட்ட சொன்னதை கேட்ட அப்படின்னு போட்டிருக்காப்ல. நெட்வொர்க்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு ப்ரோ. பாஸ்ட் இட் ஒன்லி ஷோயிங் 5G. இப்போ வந்து ஸ்விட்சிங் 4G 5G கண்டினியூஸ்லி. ஜியோ வந்து இப்போ 5G++லாம் காட்டுது. முன்ன வந்து 4G 5G ஸ்விட்ச் ஆகி சாடிச்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஆப் ஓப்பனிங் க்ளோசிங் ஸ்மூத் பட்டர் மாதிரி இருக்கு ப்ரோ. மொபைல் வேற மாதிரி இருக்கு. ஆமா நியூவா இருக்கு, ஸ்டில் இன் பீட்டா. பேட்டரி இஸ் குட் பட் இட் நீட் சம் ஆப்டிமைசேஷன். அப்கமிங் பீட்டா என்னன்னா they will add water ripple effect charging animation, fingerprint animation, breath dock, gaming assistant, fingerprint customization like emoji icon number. இதுலயும் fingerprint icon பதிலா ஆட் பண்ணிக்கலாம். தென் floating windowல சைட் பார்ல ஆப்லாம் வச்சுக்கலாம். அப்படியே சூப்பர் என்ஜாய் பண்றீங்க. ரியல்மி UI7 வச்சு ஒரே ஜாலியா நல்லா இருக்கு. அப்போ சூப்பர் குட் என்ஜாய். பரவாயில்ல எல்லாரும் இம்ப்ரூவ் ஆறாங்க. SJ Xiaomi Pad 6. I moved from Redmi Note 10 Pro Max to Realme 14 Pro Plus 12-56 variant. After an exchange during the Flipkart Big Billion Days, it also has a macro option. Keep it in mind that all photos from the macro are from the primary lens, not from the IMX 896, not from the 882 periscope or telephoto sensor. Periscope telephoto 3x or 6x gives an advantage for the close-up shot. Some efficient இது same efficient இது Snapdragon 7 Gen 3, but basic need it satisfies. Also TSMC manufactured the Snapdragon chip, hence proven efficient. Less heat, 8 mm thickness and 194 grams, 6000 mAh battery, 80 watt charging. I am getting SOT around 12 hours in Wi-Fi and 9 to 10 hours during SIM-ல internet use பண்ணா. Mobile data. Realme UI is far sure greater than HyperOS. No micro SD card slot or headphone jack. That's a big hit. Even today's trend, we would not consider this micro SD slot as we get sufficient memory, but the lack of headphone jack is a trauma. 6 months ago I bought 2 IEMs which cost around 1700 and I used this with USB type C to 3.5mm, not getting sufficient punchier sound. Direct 3.5mm jack la ketta feel இல்லன்றதா ஒரு பெரிய வருத்தமா இருக்கு. நீங்க அந்த OTG-ல ஆன் பண்ணி செக் பண்ணி பாத்துக்கோங்க. அப்பயும் வரலன்னா அப்ப DAC கொஞ்சம் பவர்ஃபுல்லா போடுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த சைனீஸ் ஃபோன்ஸ்ல எப்பயுமே அது ஆஃப்ல இருக்கும் OTG. இதான சரியான ஃபோன் ப்ரோ. இது அந்த Realme 14 Pro Plus மிரட்டிருச்சு அது. ஏன்னா குவாட் கர்வ் அது வந்து வந்த புதுசுல யாருமே அதை பத்தி பேசல. ஏன்னா பிரைசிங் ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு, ரெக்கமெண்டே பண்ண முடியல. பிரைஸ் கட் பண்ணோம்னா வேல்யூ ஃபார் மணி ஃபோன் ஆயிடுச்சு. அது 25000 ரூபாய்க்கு பக்கத்துல எல்லாம் சூப்பர் ஃபோன். முன்னாடி வந்து அந்த ரவுண்ட் கேமரா ரொம்ப சைலண்ட் ஆயிடுச்சு. அது இருக்கிற இடமே தெரியல. திரும்ப பழைய குருடி இந்த மாதிரி சைடுல கொண்டு போய் வச்சிட்டாங்க Realme 15 Proல. சரி என்னமோ ஒண்ணு. அடுத்து சி சேதுபதி அப்படின்னு நம்பர் வந்து, ஹாய் பிரதர், நான் 5 நம்பர் யூஸ் பண்ணுறேன். எல்லா நம்பருமே BSNL தான். ஸ்டார்டிங்கில் மொக்க பண்ணிச்சு, வீட்டில் திட்டலாம் வாங்கினேன். ஆனால் இப்போ நல்லா ஒர்க் ஆகுது ப்ரோ. வீட்டுக்குள்ளேயும் 4Gலாம் வருது ப்ரோ. சம்டைம் கடுப்பாக இருக்கும், அப்போது ஓகே தான். ஆனால் சாம்சங் A56 அண்ட் A33 5G அண்ட் A35 யூஸ் பண்ணுறேன். வீட்டில் எல்லாருமே, அதை என் பிரதர் ஆமாம் சாம்சங் S23 Ultra யூஸ் பண்ணுறாரு. அவனும் BSNL தான் யூஸ் பண்ணுறான். நல்லா இருக்கு. பரவாயில்லையா? அப்போ இவங்க ஏரியா நல்லா இருக்கு போல ப்ரோ. மெயினா அதையும் யோசிக்கணும்ல. 4G வருது, பரவாயில்ல ப்ரோ. அது எக்ஸ்என்எஸ் சிப்லயும் நல்லா ஒர்க் ஆகுது BSNL. எனக்கு வீட்டுக்குள்ள 4G வந்துச்சு, ஆனா அது அங்க நாகர்கோவில் கன்னியாகுமரியில. இங்க வந்து எனக்கு ஹெச் தான் பண்ணிட்டீங்க. சென்னை வந்து அப்படிதான் இருக்கு. சென்னையில வந்து எனக்கு எங்க போனாலும் ஹெச் இல்லாட்டி எங்கேயா ரேரா தான் 4G. இவர் எந்த ஊர்னு தெரியல. ஆமா, மேபி சென்னையா இருந்தா அதிசயம் உங்களுக்கு. நீங்க ஏரியா சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க வந்து அப்பயே சொல்லியிருப்போம். அதான் இருக்க எல்லாருக்குமே மச்சம் இருக்குங்க. அது மாதிரி தான் இருக்கு, எல்லாருக்குமே 4G வருது, வேற லெவல். அது எக்ஸ்என்எஸ் சிப்ல நல்லா ஒர்க் ஆகுது மெயினா. அத சொல்லுங்க. ஏன்னா ஸ்னாப்டிராகன்ல வரது ஓகே, பட் எக்ஸ்என்எஸ்லயும் நல்லா ஒர்க் ஆகுதுன்னா அப்போ
பிஎஸ்என்எல் உங்க ஏரியால சூப்பரா இருக்கும். ஆல் பாசிட்டிவ். இதே பெரிய விஷயம், மிக மிக பெரிய விஷயம். பிஎஸ்என்எல் பத்தி பாசிட்டிவா பேசுறதுங்கிறது அரிதிலும் அரிது. ஆமா ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். வரைக்கும் சிவபரணி கௌதம் பார்க்கலாங்க. பாய்.